ஆய் சொல்லுங்க. எப்படி இருந்தது பிரியாணி? எப்படி இருந்தது? பிரியாணி மட்டும் தான் நல்லா இருந்தா? கேக்கு நல்லா இல்லையா? எதனா ஒரு பாட்டு அப்படியே என்னது என்னது பாடு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் அது அதான் அப்படி எடுக்க பேசுங்க. பேசி நீங்க எதுவும் சொல்ல பேசி. வணக்கம். வழக்கம் போல் நம்ம இந்த வீக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹோம் தான். தினேஷ் எவ்ரி மந்த்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே லாஸ்ட் இந்த 2வது வாட்டி வந்திருக்கோம். தினேஷ் நம்ம டீம் தினேஷோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நான்வெஜ் பிரியாணி 65 இல்லாமல் வாட்டர் மெலன் வெயிலுக்கு ப்ளஸ் கேக்கு. இது எந்த பர்த்டே எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த ஒரு 3 மாதமாக நம்ம சில்ட்ரன்ஸ் ஹோம் நோக்கியே எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். டீ கடை சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. வெல்கம் கிளாஸ் கொடுத்துருவோம் வந்தவங்களுக்கு. ஸோ உள்ளே போனோன்னா நம்மளை நம்ம இந்த குழந்தைங்களாம் நம்மளை எப்படி கிளாப்லாம் பண்ணி எப்படி வரவேற்றாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு நம்மளாம் போனால் ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம எவ்ரி வீக் ஏதோ ஒரு ரூமில் கொடுக்குறோம். நம்ம அந்த தினேஷோட பிரதர்ஸ்லாம் சேர்ந்து இந்த சண்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு, ஒரு நல்ல நான்வெஜ்ஜு அவங்க கேட்டதெல்லாமே போய் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தினேஷ் அவங்களோட பிரதர்ஸ் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து எந்த வித பர்த்டே செலிப்ரேஷன் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. ஜென்ரலாக ஒரு சண்டே வந்து கொடுக்குறோம். அதில் என்னென்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு இப்போ பிலேட்டட் பர்த்டே முடிஞ்சிருக்கோம். அட்வான்ஸாக வர பர்த்டே அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு ஸோ ஒரு 2 கேக் வாங்கி வந்திருக்கோம். அவங்கக்கிட்டே கொடுத்து அவங்களே கட் பண்ண சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டீ கடை சேனலில் யாரோ நண்பர்களை கால் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்ற நோக்கத்தோடு தான் நம்ம எவ்ரி வீக் நம்ம சேனல் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஃபுட்டு கிடச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நல்ல ஒரு கடவுளுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு ஸ்பான்சர் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் தினேஷ் அவங்களோட ஃபேமிலி இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலிமா கொடுத்தோம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடறேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, ஸோ நம்ம டீ கடையும் இல்லை. ரொம்ப நன்றி. ஸோ ஸ்பான்சர் பண்ண அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடறேன்.
அது மட்டும் இல்லை, ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரி மந்த்து தினேஷோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு காப்பீட்டில் கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த வாரம் கொடுத்ததுக்கு? எப்போவுமே வந்து இப்போ ஒருத்தலாம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்காங்களா, நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனு. இப்போ வந்து சாமி வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு பண்ணதில்லை. அதுமாதிரி எல்லோரும் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஸோ தினேஷோட பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எவ்ரி மந்த்து அவங்களால முடிஞ்ச ஷேரு நல்ல ஒரு பிரியாணி, வாட்டர் மிலான் ப்ளஸ் அந்த சிக்கன் தொக்கு, மட்டன் அந்த மாதிரிலாம் வெரைட்டியாக கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ஏதோ ஒரு காப்பாற்றி பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி அஸ்வின் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாருன்னா, அஸ்வின் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஆஸ்ட்ரேலியாவுக்கு வரேன்னு சொன்னால் என்னன்னு தெரியல, வரல. அதுக்கப்புறம் என்ன நான் அஸ்வின் பிரதருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடுறேன். அது மாதிரி கணேஷ் அண்ணா ஒரு 4-5 பசங்க ஃப்ரெண்ட்ஸு நான் 2 பேர் மிஸ் ஆகிட்டேன். வாங்க 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 வாங்க. ஆய் சொல்லுங்க. எப்படி இருந்தது பிரியாணி? எப்படி இருந்தது பிரியாணி? மட்டும் தான் நல்லா இருந்தா? கேக்கு நல்லா இல்லையா? எதனா ஒரு பாட்டு அப்படியே என்னது என்னது பாடு சந்தோஷம். புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் அது அப்படி எடுக்கும் பேசுங்க. பேசி நீங்க எதோ சொல்ல பேசு. டான்ஸ் அப்படியே டான்ஸ் ஆட்ட பாடுங்க. டான்ஸ் ஆட்டே பாடுங்க. ஏய் நோ நீ வாண்ணா, நோ நீ வாண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, தமிழுக்கோசரம் வா 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 யோயோ, நான் ரெடித்தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வர தற்கொடுக்கோ சிங்கத்தை சீண்டாத பாயோட டவுன் டவுன் டடன் டவுன் டடன் டடன் புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பு நேட்டு கடை எடுத்து தலைவலியை போக்கி விட்டார். தலையெடுத்து ஆடாத ஆட்டம் போட்ட கச்சி கிச்சு அது எடுத்து அர்த்த கூட அனுப்பிடுவேன் தெரிக்கிட்டே. ஸோ ரொம்ப எங்கள் டீம் வந்து ரொம்ப செலப்ரேஷன் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம குட்டீஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, பாட்டெல்லாம் நல்லா பாடி டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.